ஹலோ மக்களே! நம்ம ஃப்ரீலான்சிங் லைஃப்ல இது டே 163. இன்னைக்கு ஈவினிங் ஒரு இடத்துக்கு போறோம். அதனால இன்னைக்கு அவ்வளோ வேலையே செய்ய போறதில்ல. எப்பவும் போல காலையில எழுந்ததும் எல்லா வேலையும் பண்ணிட்டு, அப்படியே போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, நம்ம நேத்து காய வச்ச துணிலாம் மடிச்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து பீரோல அடக்கிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு, லைட்டா சின்னதா ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடிட் பண்ணிட்டு, குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நம்ம வெளிய போறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்காக ரெடி ஆக ஆரம்பிச்சுட்டேன். எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு தான். அப்படியே பார்க்கிங்ல வண்டிய போட்டு ஸ்ட்ரெயிட்டா போனா சிறப்பு பேருந்து இருந்துச்சு. அப்படியே போன உடனே சீட்டு கிடைச்சிடுச்சு. ஏறின உடனே அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். ஏன்னா நம்ம நைட்டு நடக்கணும். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நல்ல ஸ்பாட்ல நிறுத்துனாங்க. அங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஜூஸ்லாம் சாப்பிட்டுட்டு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 6:30 மணி போல ரீச் ஆயிட்டோம். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லயே பக்கத்துல ஒரு இடத்துல ஸ்லிப்பர்ஸ்லாம் விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு அங்க ஃபர்ஸ்ட்லயே ஒரு கோபுரம் இருக்கும். அது வரையும் ரீச் ஆயாச்சு. அப்படியே போற வழியில அந்த சின்ன சின்ன கடையில ருத்ராட்ச பிரேஸ்லெட் ஒன்று வாங்கினேன். அப்படியே எல்லா கடையும் பார்த்துட்டு போயிட்டே இருக்க சொல்ல பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே போற வழியில நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம். இங்க ஃபுட்டுலாம் நல்லா இருக்க மாதிரி கூகுள் ரிவ்யூல பார்த்தேன். அதனால பன்னீர் பீஸா ஒன்று சொல்லிட்டு அந்த கேப்ல போயிட்டு லைட்டா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேன். அப்புறம் பீஸாவும் வந்துச்சு. அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஐஸ்கிரீமும் கேக்கும் சாப்பிட்டுட்டு அங்க இருக்க போஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் நம்ம கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் விற்கிற பையன்கையில கொஞ்ச நேரம் பேசிட்டு மான் கராத்தே எல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திரும்பி அப்படியே நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 5:30 மணிக்கு ரீச் ஆயிட்டேன். அப்புறம் நம்ம ஸ்லிப்பர் விட்ட இடத்துக்கே வந்து ஸ்லிப்பரை மாட்டிக்கினேன். அப்படியே நம்ம வேலூர் பஸ்ல ஏறி திரும்ப வேலூருக்கு வந்தாச்சு. ஒரு 10 மணி போல ரீச் ஆன வேலூருக்கு வந்து குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு தூங்கணும் தான். அதோட சாயங்காலம் கிரவுண்டு போறதுக்கு முன்னாடி தான் ஏஞ்சேன். அப்படியே ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டு கிரவுண்டுக்கு கிளம்பியாச்சு. நேற்று நைட்டு நடந்ததுனால கால் வேற செம்ம வலி. அப்படியே அப்படியே விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பவும் ரீச் ஆயாச்சு. வந்து திரும்பவும் ஒரு குளியலை போட்டு டின்னரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு கதை முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.